வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் எக்ஸ்ட்ரா நாட் எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸ்ட்ரா நாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஸ்பெஷலாக தனியாக காட்டுறோம். பாருங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கிறது பார்க்கலாம். இப்போது நாங்கள் செஞ்சுருக்கிறதுல 17 நாட் இருக்குது. இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த கம்பியை நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முடிச்சு தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம இந்த கம்பியை இது வழியாக பாருங்கள், இப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுப்போம். திரும்ப அது செஞ்சுக்கலாம். இப்போது அந்த லைனாக செஞ்சதுக்கப்புறமா இதில் அந்த கம்பியில் 3 நாட் வச்சுட்டு திருப்பி வச்சுக்க போகிறோம். இப்போது திருப்பி வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டே வந்துடணும். இந்த கம்பியில் 1 நாட் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கணும். பாருங்கள், இந்த கம்பியில் 1 நாட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்க போகிறோம். இங்கே தெரியுது பாருங்களேன், இந்த இடத்துல தான் நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம எக்ஸ்ட்ரா நாட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா நாட்டையும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது திருப்பி வச்சுட்டு செஞ்சுக்கலாம். போன லைனில் 3 நாட் அப்படியே இருந்துச்சு. இந்த லைனில் 6 நாட் இந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கம்பியில் 6 நாட் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த இடத்துல இந்த கம்பியில் 1 நாட் இருக்கணும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கணும். பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ அந்த 2 நாட்டையும் செஞ்சிடலாம். செஞ்சதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைனில் 9 நாட்ஸ் அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், 9 நாட்ஸ் அந்த கம்பியில் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டே வரணும். அந்த கம்பியில் 1 நாட் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கம்பியில் 1 நாட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கிறோம். செஞ்சதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கலாம். போன லைனில் 9 நாட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த லைனில் 12 நாட்ஸ் அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். இதே மாதிரியே 18 நாட்ஸ் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரணும். இப்போது அந்த 12 நாட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கிட்டோம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சிடலாம். அந்த லாஸ்ட்டாக 1 நாட் அந்த கம்பியில் இருக்கணும். திரும்பவும் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுத்துக்கணும். அது முடித்ததுக்கப்புறமா நம்ம திரும்பவும் திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு 15 நாட்ஸ் அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த லைன் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நாட் எடுத்ததுக்கப்புறம் அதையும் செஞ்சிடலாம். இப்போது அந்த லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நாட்ஸ் இந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும்தான் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், 15 நாட்ஸ் அந்த கம்பியில் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு இந்த லைனில் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கணும். அதுக்கு இப்போ இந்த முடிச்சு ஃபுல்லாக நம்ம செஞ்சிடணும். அந்த கம்பியில் 1 நாட் இருக்கணும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கணும்.
இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த நாட்டையும் செஞ்சுக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைனில் 18 நாட்ஸ் வந்து அந்த கம்பியிலே இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும்தான் நம்ம செய்யணும். பாருங்கள், 18 நாட்ஸ் அந்த கம்பியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள நாட்டை மட்டும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த டிசைனுக்காக வேறு கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து வேறு கலர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த நாட்டை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாட் எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா நாட்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது திருப்பி வச்சுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஏற்கனவே நம்ம செஞ்ச கிளாத்தோட 2 முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கலரில் நம்ம 3 நாட்டை வந்து இந்த கம்பியிலே விட்டுறணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட்டை மட்டும்தான் நம்ம திருப்பி வச்சு செய்ய போகிறோம். அதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு திரும்பவும் நம்ம நாட் செஞ்சிட்ருக்குறோம். அந்த ஒரு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைனில் வந்துட்டு போன லைனில் இந்த கலரில் வந்து 3 நாட் இருந்துச்சா, இதோட +3, அதாவது 6 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து 2 நாட் இருக்குது. அந்த 2 நாட்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இப்போ திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை செஞ்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா நாட் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லையா, இந்த கலரில் 3 நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்போது 3 நாட் செஞ்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்க போகிறோம். இப்போது திருப்பி வச்சதுக்கப்புறமா அந்த 3 நாட்டையும் நம்ம செஞ்சிடலாம். செஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைனில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2 நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செய்யணும். நம்ம இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டுக்கும் சேர்த்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக கிளாத்தை வெளில எடுத்துடலாம். திரும்பவும் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நாட்டில் வந்துட்டு 3 நாட் மட்டும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம செஞ்சாதான் இந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த சைடு வந்து 3 நாட் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சாச்சு. இப்போ திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்ச நாட்டையே திரும்பவும் செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், 2 நாட்டை சேர்த்து நம்ம ஒரே நாட்டாக செஞ்சுக்க போகிறோம். செஞ்சுக்கிட்டு இந்த லைனில் மிச்சம் எல்லா நாட்டையுமே நம்ம செஞ்சிடலாம். இந்த கலரில் உள்ள நாட்டை மட்டும், இந்த வயலட் கலர் நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்க போகிறோம்.
செஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் இல்லையா, இந்த கலர் துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுட்டு வந்த கிளாத் இருக்குல்ல, அதோடு சேர்த்து 2 முடிச்சு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் இந்த ஃப்ளவர் எந்த டிசைனில் செஞ்சோமோ அந்த கலர் தான் நம்ம திரும்ப எடுத்துக்க போகிறோம். இப்போது திரும்பவும் நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த சேர்த்துடணும் இல்லையா, அந்த கலர் லைனை மட்டும் ஒரு தடவை செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த லைனில் வந்து ஸ்டார்டிங்கில் 2 நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த டிசைனுக்கு அப்புறம் 3 நாட்டையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இது வரைக்கும் நம்ம செய்யணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போது இதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த லைனை நம்ம செய்வோம். அடுத்து இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஸ்டார்டிங்கில் 2 நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செஞ்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த நாட்டுக்கு அப்புறமா உள்ள 3 நாட்டையும் செஞ்சுக்கணும். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த டிசைன் நமக்கு கிடச்சிரும். நம்ம 18 நாட்ஸ் வச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் டிசைனில் மொத்தமாக 10 பூ வந்து வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.